like I'm floating in. Break out, I've got to see. Hello guys, welcome back to my channel. So என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க. ஸோ வண்டியில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிளட்ச் அந்து போச்சுங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்த சம்பவம். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் தாங்க இருக்கேன். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:15 ஆயிடுச்சுங்க நைட்டு. ஸோ நான் ட்ரிப் அப்டேட் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ மறந்து போயிட்டேன். ஸோ இன்றைக்கி ட்ரிப் அப்டேட் கொடுத்துடலாங்க, சரிங்களா? ஸோ நம்ம வண்டியை நம்ம ப்ளூ ஏஞ்சல் இங்கேயே நிப்பாட்டி பார்க்குறோம். சரி, வண்டியை பார்த்துக்கடா. இங்கே ஆஃப் பண்ணுங்க, கிளாரிட்டியும், சரிங்களா? நம்ம வண்டிக்கு பாருங்களேன், பைன் எப்படி சூப்பராக இருக்கா? ஸோ காலையில் இந்த கிளச்சை மாற்றணுங்க. ஸோ இப்போ ஒரு மேஜர் ட்ரிப் அப்டேட் இப்போ நான் கொடுக்க போகிறேன். ஸோ எத்தனை பேருக்கு ரீச் ஆக போகுதுன்னு தெரிலங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோன்னா எங்கள் சார் வண்டியை தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஃபஸ்ட் டைம் ஸ்கூட்டி விளாக் பண்ண போகிறோங்க. சரி, டாட்டா. இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது? ரைட், ஆன் ஆயிடுச்சு. இங்கே ஸ்கூட்டி விளாக் பண்ண போகிறோங்க. எப்படி இப்படி தானே? ஓ, இந்த மாதிரி இருக்குமா? ஐயோ, நல்ல வேலைங்க. ஆனால் அது வந்துட்டு இருக்கும்போது நான் சின்ன ஷார்ட்ஸோடு போட்டிருப்பேன், பார்த்தீங்களா? தெரியல எப்படி வந்து போச்சுன்னு பார்த்தீங்களா? சரி, ரைட், ஓகே. கேட்டு அடைச்சிரு. சரி. ஆமாம், சாப்பிட வரையா? சரி, வா. அடைச்சிட்டல, எடுத்துகிட்டு வா, பார்த்துக்கலாம். சரிங்க, நம்ம கிளம்பியாச்சு. ஸ்கூட்டி சூப்பராக இருக்குங்க, ஆக்டிவா. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஓட்டுறேன். சரி, கொஞ்சம் அவுட்டரில் போய் பேசலாமா? சரி, ரைட், இப்போ ஹோல்டர். ஸோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பைக் அண்ட் ட்ராவல் ட்ராவல்ஸ் தாங்க அடுத்த மேக்ஸிமம் வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ கிளச்சு வந்து போச்சுங்க நம்ம ப்ளூ ஏஞ்சலுக்கு. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப் அப்டேட் கொடுத்துருப்பேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மூணார், கன்னியாகுமரி, இல்லாட்டி கோயம்புத்தூர் அப்படின்ற மாதிரி சொன்னேங்க. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 ட்ரிப்புமே பார்த்தீங்கன்னா இப்போ கேன்சல் ஆகிடுச்சுங்க. ஸோ ஏன்ற ஒரு காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் நம்ம போன எல்லா இடமே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹில் ஸ்டேஷனாக தான் போயிருக்கோம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய அந்த மாலு அந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே நம்ம இன்ன வரையும் நம்ம காட்டவே இல்லை நம்ம விளாகில். வெறும் மலைகளின் சிகரமாக தான் காமிச்சிருக்கோம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போயாச்சு, வால்பாறை போயாச்சு, மேகமலை போயாச்சு, சிறுமலையும் போயாச்சு. பட் விளாக் நம்ம எடுக்கலை. சிறுமலையும் போயாச்சு. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம வெறும் மலைகளாக தான் காமிச்சிருக்கோமே தவிர இன்னும் நம்ம பார்த்திங்கன்னா அந்த சிட்டி மாதிரி ஏரியாக்களை நம்ம போகவே இல்லைங்க. ஸோ அதனால தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாட்டி அதர் ஸ்டேட்டு போக போகிறோங்க. ஸோ அதர் ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் போக போகிறோங்க நம்ம. ஸோ பெங்களூர் விளாக் உண்மையிலே நான் பார்த்தேன். ஸோ அந்த மூணாறு அதெல்லாம் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நான் எங்கெங்கே சூஸ் பண்ணி வச்சுருந்தேன், பெங்களூர் அண்டு சென்னை, இது ரெண்டுலேயும் சூஸ் பண்ணி பார்த்தேங்க. ஸோ அதில் நான் யோசிச்சு பார்த்த வரையும் சென்னை சும்மாவே நம்ம வெயில் கொளுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. சென்னையெல்லாம் போனால் இன்னமும் கொய்யால அவ்வளோதான், மொத்தமாக அப்படியே சீஸ் ஆயிடுவோம் அப்படின்றதுக்காக பெங்களூர் சூஸ் பண்ணிட்டேங்க. ஸோ பெங்களூர் நிறைய பேர் நான் கேட்ட சஜஷன் வரையும் பெங்களூர் உண்மையிலே ஒரு நல்ல ஸ்பாட்டு தான் ப்ரோ. ஆனால் என்ன அங்கே நிறைய பேலஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அதனால தாங்க. அப்புறம் கூலஸ்ட் ஏரியா, கொஞ்சம் கூலாக இருக்கும் ப்ரோ அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. அதனால தாங்க பெங்களூரை சூஸ் பண்ணோம். ஏன்னா பெங்களூருக்கு இன்ன வரையும் நான் ஒரு வாட்டி போயிருக்கேன். பட் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு வாட்டி ட்ரெயினில் போயிருக்கேங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பெங்களூர் ஒரு லாங் ரைடு பண்ண போகிறோம். ஆனால் மேபி இந்த வாட்டி கம்பைன் ரைடு கொஞ்சம் கஷ்டம் தாங்க நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாட்டி சோலோவாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியாச்சு. ஸோ கூட இன்னொரு பையன் வரான், சரிங்களா?
ஸோ அதனால் வந்து பெங்களூர் vlog வருங்க. ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உண்மையிலே பெங்களூர் ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வண்டியை ப்ளூ ஏஞ்சல் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெச் ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ட்ரைவ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. உண்மையிலே ரொம்ப நல்லா தான் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எப்போயுமே வந்து நான் வந்து ஒரு ரைடரோட தான் போவேன். பட் இந்த வாட்டி வந்து சோலோ ரைடு. பட் வந்து நம்மளுக்கு வந்து கூட வந்து ஒருத்தவங்க கூட வராங்க. சரிங்களா? ஏன்னா வந்து இன்னொரு விஷயங்க, நம்ம வந்து எப்பயுமே தனியாக போனோம்னு வச்சுங்களேன், நம்ம வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது மாதிரி நம்மளாம் செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லாட்டி ஸ்டிக்கு வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கா. ஸோ அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூட வந்து ஒருத்தவங்களை வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கும் ஒரு ட்ரிப்பு வந்த மாதிரி நம்மளோட வந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கும் ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து கொடுக்குறது நிறைய கம்ஃபர்டபுளாகவும் இருக்குமா. ஏன்னா நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேச்சு துணைக்கும் நல்லா இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி கூட இன்னொரு பேரை வந்து கூட்டு போகிறது. அதுக்காக தான் மெயின் காரணமே அதுதான். ஏன்னா தனியாகவே அவ்வளோ தூரம் நம்ம போய்கிட்டே இருக்க முடிச்சிட்டது. நான் நிறைய பேர் நான் தனியாக தான் போய்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம மைண்ட் செட் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் வந்து அந்த மாதிரி இல்லைங்க. ஸோ ரைடரோட போனால் தான் நல்லா இருக்குன்ற மாதிரி என் மைண்ட் செட் இருக்குன்றனால ரைடரை வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேங்க. சரிங்களா? ஸோ அதைத்தாங்க நான் சொல்லணும்னு நினச்சேன். பட்டு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளச்சு தான் எங்கேயுமே கிடைக்கவே இல்லைங்க. நான் மெக்கானிக்கிட்டலாம் சொல்லி கேட்டேன். அநேகமாக வந்து நாளைக்கு இந்த பாலமுருகா பஜாஜில் தான் கேட்டிருக்கேன். மார்னிங் எடுத்துகிட்டு வாங்க ப்ரோ, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 6th ஈவினிங்கு இல்லாட்டி வந்து 7th மார்னிங் கிளம்புவாங்க. இதுதான் நம்மளோட பிளானு. இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் பிளான் மாறுற மாதிரி கூட நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேங்க. சரிங்களா? நீங்கள் வந்து மறக்காம வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து மேக்ஸிமம் வந்து பைக் அண்ட் ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் தாங்க அந்த மேக்ஸிமம் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அப்புறம் கொஞ்சம் பர்சனல் vlogs எல்லாம் வந்துகிட்டே இருக்குங்க. என்ன போறியா, நான் போகட்டுமா? நீ ஏன் இப்படின்னு பாட்டுற? சரிங்களா? சரிங்க. ஸோ அதைத்தாங்க சொல்லணும்னு நினச்சேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ எப்போயுமே இன்னொரு ரெக்வஸ்ட்டாகவே வச்சுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து வேறு லெவல் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாருமே. அதுக்கு வந்து நான் ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து யூடியூப்லேயும் வந்து சப்போர்ட் கொடுங்க. நான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் இப்போ வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணது எதுக்காகனா ஷார்ட்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சரிங்க, ஷார்ட்ஸ்ன்ற பார்த்தீங்கன்னா ரீல்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயாவது நம்மளோட பேசிக் மோட்டிவ் என்னன்னு தெரியுமாங்க? நம்ம பேசிக் மோட்டிவ் வந்து ரீச் தான். நம்மளுக்கு வந்து நம்மளையும் ஒரு 4 பேருக்கு தெரியணும் அப்படின்ற ஒரு ரீச்க்காக மட்டும்தான் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் இல்லைங்க. ஸோ அந்த மணி மைண்டட் அப்படிலாம் காரணம்லாம் கிடையாதுங்க. நைட்டில் போய்க்கிறதே திடீர்னு பகலில் போகிறானேன்னு நினைக்காதீங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளானில் வந்து அந்த பேசுனதில் வந்து கொஞ்சம் பிளான் மாற்றமாகிடுச்சுங்க. ஸோ அதனால் தான் இது வந்து நெக்ஸ்ட் டே vlog அதை அப்படியே கண்டினியூ பண்ணி போடுறேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் கிளச்சு வந்து போச்சுலங்க. ஸோ வந்து அதுதாங்க இப்போ வந்து கிளச்சு வயர் வாங்கிட்டு போகணுங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து 2-3 வாட்டி வந்து பின்னாடி வந்து டப்புன்னு அடிச்சு வந்து நின்றுச்சு. இந்த அப்படி விடுவேன், அப்படியே இப்படி தள்ளி விடுவேன்னா டக்குன்னு அடிச்சு டிராஃபிக்கில் நின்றுச்சா. ஏன்னா வந்து நார்மல் வண்டின்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு அடித்து நியூட்ரல் பண்ணிடலாம். ஸோ அந்த வண்டியில் அப் அண்ட் டவுன் ஷிஃப்ட்டுன்றனால வந்து டக்குன்னு நியூட்ரல் பண்ணோம்னா சட்டுன்னு அடிச்சு அப்படி நின்றுது. கொஞ்சம் ரொம்ப பயமாயிடுச்சுங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நம்மளே கிளச்சை வாங்கிட்டு போய் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு மெக்கானிக்கிட்ட மாட்டிடலாமான்னு பார்க்குறேன். ஸோ இப்போ அங்கே தாங்க போயிட்டுருக்கேன். சரிங்களா? அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பேன். ஸோ வந்து நம்ம பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பிளானில் வந்து என்ன ஒரு சின்ன மாற்றம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து போகலைங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து போகிறோம். ஸோ கொஞ்சம் ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் காரணமாக பட்ஜெட்டு அப்புறம் சேம் இந்த வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சா. ஸோ ஏதோ ஒன்று தடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. சரி ஓகே, எதுக்கு நம்ம வந்து ட்ரிப்பு தானே போகிறோம், எதுவும் அவசரம் இல்லையே அப்படின்றதுக்காக பிளானை வந்து நெக்ஸ்ட் வீக் மாற்றியாச்சுங்க. ஸோ சாரி. ஸோ யாரெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து கன்ஃபார்ம் போகிறோம். பட் வந்து இன்னொரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேங்க. ஸோ இந்த வாட்டி வந்து நம்ம வந்து குரூப் ரைட் போக போகிறது கிடையாதுங்க. ஸோ இன்னொருத்தவங்களோட ஜாயின் பண்ணி தான் ஒரு பையன் வரான் கூட. ஃபஸ்ட்டு வந்து சோலோவாக ட்ரை பண்ணுவோம், அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் குரூப் ரைட்லாம். ஏன்னா வந்து நம்மளோட பிளான் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கா. ஸோ அதனால் வந்து ஏன்னா இப்போ வந்து நான் 7th அப்டேட் கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 பேர்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, என்ன ப்ரோ பிளான் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய ஏமாற்றமாயிருங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் பிளானில் வந்து கொஞ்சம் மாற்றம் ஏற்படுத்தி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறனால அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஏமாற்றமாயிரும். நம்ம பிளான் சொன்ன பிறகு அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிடுவாங்க. அவங்க ஏதாச்சும் ஒர்க் போய்கிட்டு இருக்கிறவங்களாம் இருப்பாங்க, இதில் ஏதாவது படிச்சுட்டு இருக்கிறவங்களாம் இருப்பாங்க.
ஸோ அதனால் வந்து நமக்காக வந்து அவங்க வந்து பிளானை வந்து மாற்றி வச்சுருப்பாங்க. அப்புறம் நம்ம திடீர்னு இந்த மாதிரி சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து டோட்டலாக வந்து அப்புறம் வந்து எல்லாமே ஒரு கன்ஃபியூசிங்காக ஆகிடும். அப்புறம் நல்லா இருக்காது அது. அப்படின்றனால தாங்க இந்த வாட்டி வந்து குரூப் ரைடு வேணாம், நம்ம சோலோவாகவே ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியாச்சுங்க. ஸோ அதுக்கு மீறி உங்களுக்கு ஏதாச்சும் யாருக்காவது வரணும்னு தோணுச்சுன்னா வரலாம். நம்ம அதுக்காக நான் வேணான்னுலாம் சொல்ல மாட்டேன். ஸோ வாங்க, சரிங்களா? ஸோ வந்து இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் உள்ள அழகேந்திரா ஆட்டோ ஷோரூமில் தாங்க. ஸோ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வாட்டியே நான் வந்து இங்கே அந்த கடையில் கேட்கல, ஸோ மற்ற 2 கடையில் கேட்டேன். இந்த கிளச்சு ஒயர் வந்து இல்லைன்ட்டாங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க, ப்ரோ இங்கே கேளுங்க ப்ரோ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வாங்க கேட்டு பார்ப்போம். அப்படி இல்லாட்டி பஜாஜ் ஷோரூமுக்கு தாங்க போகணும் வண்டியை எடுத்துக்கிட்டு. ஸோ அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு சட்டன்னு அடிக்க விட்டுக்கிட்டே போவேனாமேன்னு யோசிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஆக்ரோபோவிக் அவ்வளோ சவுண்ட் எஃபெக்ட் இல்லையே முன்னாடி போகிற எஃப்செட்டில். ஐயோ ஊசி. கடை திறந்துருக்கா? எல்லா கடையும் அடைச்சிருக்கு. இன்னும் கடை திறக்கலை போல இருக்கே. கடை திறந்துருக்கா? எஸ், திறந்துருக்கு. எஸ், அழகேந்திரா ஆட்டோமொபைல்ஸ். பஜாஜ் செக்ஷன் தான் இருக்குது. அண்ணா பல்சர் RS 200 அப்படிங்களா? கிளச்சு வயர் வேணும், இருக்குமா? சரி ரைட்டு. சரி அப்போ நீங்கள் இல்லையா? சரி ரைட், ஓகே. சரி ரைட், ஓகே. சரிங்க, வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ணுவோம். கண்ணாடி சிவர் மோட்டோ வ்ளாக் செட்டப் நல்லா இருக்கா? ஸோ யூனிஃபார்மோடய இருந்தேண்ணா, ஸோ அதனால் அப்படியே வந்து வ்ளாக் எடுத்துகிட்டே வந்துட்டேன். ஸோ எல்லோரும் ஒன்று நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். உலாஞ்சி கேஸில் பார்த்தீங்களா அடாப்டர் எப்படி தூக்கி போட்டு மாட்டி வச்சுருக்கேன்னு. ஸோ வரும்போது கொரியர் பண்ணும்போது அங்கேருந்து கேமரா ப்ராப்ளம் ஆகிடுச்சு சொன்னேன்ல, அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா உலாஞ்சி கேஸை மட்டும் அங்கே அப்படியே வச்சுக்கிட்டாங்க போல் தெரியாமல். ஸோ அதையும் போட்டுவிட்டு சொல்லியிருக்கேன். ரீச் ஆச்சுன்னா உலாஞ்சி கேஸ் போட்டு போகலாம், அப்படி இல்லாட்டி எப்படியோ போயிட வேண்டியதான். நல்லா தான் இருக்குது இந்த செட்டப்பும். ஸோ எல்லோரும் தூக்கி இதில் வைப்பாங்க, பட் நான் வந்து இதிலே வச்சுட்டேன். இதே நல்லா தான் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இதில் சுருட்டி உலாஞ்சியில் இப்படி தானே வளைஞ்சு தானே வரும், அப்படியே சுருட்டி அதே மாதிரியே வச்சுட்டேன். கரெக்டாக நின்றுக்குச்சு. ஆனால் என்ன மழைகள்லாம் பெஞ்சுன்னா அதில் தண்ணி போயிடும், அதை மட்டும் பார்த்துக்கணும். சரிங்க, அதான் வெயிட் பண்ணுவோம். ஸோ வந்துடுச்சுங்க ஹெச் கேபிள். ரொம்ப சந்தோஷம். நான் கூட எங்கடா வாங்க போகிறோமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். எஸ், கடைசியில் கிடச்சிருச்சு. ரொம்ப ஹாப்பி. சரி ஓகேங்க. கிளச்சு கேபிள் ஒரு வழியாக வாங்கியாச்சுங்க. எப்பாடா இது வேறு இங்கே கிடைக்காம போயிருமோன்னு நினச்சிட்டே இருந்தேன். நல்ல வேலை வாங்கியாச்சு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன நம்ம வண்டியிலன்னா, ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட் மட்டும் மாற்றணுங்க. அதுதான் ஒன்று பெரிய ட்ராபேக்காக இருக்குது. செயின் ஸ்ப்ராக்கெட்டு ஆயிலோடு இன்னும் ஒரு 1500 கிலோமீட்டர் ஓடும், பார்த்துக்கலாம். செயின் ஸ்ப்ராக்கெட்டு அதுதான் இப்போ மேஜர் ஒர்க்கு. நல்லா தான் ஓடுது, பொறுமையாக ஓட்டலாம். பட் ஏதாச்சும் ஒரு ஹில்ஸில் ஏறணும்னு வச்சுக்கோங்க. நான் பெங்களூரில் ஏதோ நந்தி ஹில்ஸுன்னு ஏதோ ஒரு ஹில்ஸ் இருக்குன்னாங்க. ஸோ அதில் முடிஞ்சால் ஏறிட்டு வரலாம்ல. ஸோ அந்த மாதிரி ஏறும்போது ஏதாச்சும் அவந்துக்கிருச்சுன்னா அப்புறம் வந்து நம்மளுக்கு சம்பவம் ஆயிரும். அதுதான் யோசிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் 2 விஷயம் யோசிச்சு வச்சுருக்கேன். ஒன்று மாற்றிட்டு எடுத்துகிட்டு போயிடலாமா, இல்லை போயிட்டு வந்து மாற்றிக்கலாமான்னு. ஸோ போகிற வழியில் ஏதாவது சம்பவம் ஆச்சுன்னா அதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாமான்றும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபேஸ் பண்ணி அதை ஒரு விளாக் எடுத்து போடலாம், நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிரும் அப்படின்னு யோசிக்கிறேன். இல்லையா அண்ணன் சிக்னல் போட்டுறது கூட அவசரம். சரிங்க. ஸோ அநேகமாக அந்த விளாக் வந்து இதோட வந்து எண்டாகும். ஸோ நெக்ஸ்ட் விளாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கிளச் ஒயர் வந்து மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதை போடலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். ஸோ இல்லாட்டி இதையும் சும்மா அப்போ ஒரு அப்டேட் மாதிரி கொடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ அண்டர் தென் இது பாய் ஃப்ரம் தினேஷ். ஸ்டே டியூன்.